சர்க்குருவே சரணம். உனக்கு இருந்த பண நெருக்கடி இன்று முதல் குறையப் போகின்றது சாமி. பணப்பிரச்சனை தீரும்டா சாமி. இத்தனை நாட்களாக பணத்திற்காக நீ சிந்திய கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று கொண்டிருக்கிறான் என்று நம்பிக்கையுடன் இரு சாமி. இன்று வரை கடன், செலவு, வருமானக் குறைவு என்று மனதை வாட்டி எல்லா கவலைகளையும் என் திருவடியில் இறக்கி வைத்து மனதார பிரார்த்தனை செய் சாமி. தளர்ந்த மனதை தைரியமாக மாற்றிக்கொள். இன்று தொடங்கும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையின் வாசலாக அமையும்டா சாமி. உழைப்பையும் நம்பிக்கையும் கைவிடாதே. நல்ல வழிகள் திறக்கும்டா சாமி. உனக்கு இருந்த பண நெருக்கடி இன்று முதல் குறையப் போகின்றது சாமி. பண பிரச்சனை தீரும். எப்பொழுது இந்த கஷ்டம் முடியும் என்று பல இரவுகள் தூங்காமல் கவலைப்பட்டிருந்தாய். இனி மனதை உடைக்காதே. நம்பிக்கையுடன் முன்னேறிடா சாமி. உன் முயற்சியை தொடர். உன் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் உருவாகட்டும் என்று மனதார பிரார்த்தனை செய். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும்டா சாமி. உனக்கு இருந்த பண நெருக்கடி இன்று முதல் குறைய போகின்றது சாமி. பணப்பிரச்சனை தீரும்டா சாமி. பணம் இல்லாத வேதனை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதன் சுமை தெரியும். அதனால் கவலை உன் மனம் அமைதியை பறித்துவிட அனுமதிக்காதே சாமி. மனதில் நம்பிக்கையை வளர்த்து அமைதியாக பிரார்த்தனை செய். உழைப்போடு சேரும் நல்ல எண்ணங்கள் வாழ்க்கை முன்னேற்றும்டா சாமி. உனக்கு இருந்த பண நெருக்கடி இன்று முதல் குறைய போகின்றது. உன் பண பிரச்சனை தீர்ந்துவிடப் போகின்றதுடா சாமி. கடன் சுமை, குடும்ப செலவு, பிள்ளைகளின் தேவைகள் என்று மனம் கனமாக இருந்தாலும் தைரியத்தை இழந்து விடாதே. ஒவ்வொரு விடியிலும் புதிய வாய்ப்பை கொண்டு வரும். மனம் உறுதிப்படுத்தி சர்க்குருவை நினைத்து பிரார்த்தனை செய். நல்ல மாற்றங்கள் வரவேற்க தயாராக இருடா சாமி. உனக்கு இருந்த பண பிரச்சனை இன்று முதல் தீரப்போகின்றது. பல கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றும். ஆனால் வாழ்க்கை ஒரு புதிய கதவை திறக்கும் தருணங்களும் உண்டுடா சாமி. நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. உன் உழைப்பை தொடரு. மன அமைதியுடன் பிரார்த்தனை செய். உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வரட்டும்டா சாமி. உனக்கு இருந்த பணக்கவலை இன்று முதல் குறைய போகின்றதுடா சாமி. பணப்பிரச்சனை உனக்கு இனிமேல் வரவே வராது. உழைத்தும் பலனில்லை என்று சோர்ந்து போகாதே. இன்று கிடைக்காத பலன் நாளை கிடைக்கலாம். மனதை தளரவிடாமல் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குடா சாமி. பிரார்த்தனையும் முயற்சியும் சேரும்போது வாழ்க்கை முன்னேற பல வழிகள் உருவாகும்டா சாமி. உனக்கு இருந்த பண நெருக்கடி இன்று முதல் குறைய போகின்றதுடா சாமி. வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் மனதில் நம்பிக்கை இருக்கட்டும்டா சாமி. குடும்பத்தினருடன் உற்சாகமாக இரு. மனதார பிரார்த்தனை செய்து நல்ல முடிவுகளை எடுத்து உழைப்பை தொடருடா சாமி. நம்பிக்கை இழக்காமல் இருப்பதே மிகப்பெரிய பலம். உனக்கு இருந்த பண நெருக்கடி இன்று முதல் குறைய போகின்றதுடா சாமி. இன்று உன் கையில் பணம் குறைவாக இருக்கின்றது என்று கவலை கொள்கின்றாய். ஆனால் உன் கையில் இருக்கும் தைரியமும் உழைப்பும் மிகப்பெரிய செல்வம். அவற்றை நம்பு. மனம் அமைதியுடன் பிரார்த்தனை செய். உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்டா சாமி. கடந்த கால கஷ்டங்களை நினைத்து மனம் உடையாதே. இன்று முதல் புதிய நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பியே. நல்ல எண்ணங்களும் தொடர்ந்து முயற்சியும் மன அமைதியும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க உதவும்டா சாமி. ஒவ்வொரு பிரார்த்தனையும் மனதிற்கு வலிமையை தரும். அந்த வலிமையோடு உன் இலக்கை நோக்கி நட. நம்பிக்கையுடன் எடுத்த ஒவ்வொரு அடியும் உன் முன்னேற்றத்தின் பாதைக்கு அமைத்து செல்லும்டா சாமி. உனக்கு இருந்த பண நெருக்கடி இன்று முதல் குறைய போகின்றதுடா சாமி. உன் பண பிரச்சனை எல்லாமே தீர்வுக்கு வரப்போகின்றது. இன்று மனதில் இருக்கும் பயத்தை விடு. என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்று அமைதியாக பிரார்த்தனை செய். உன் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்டா சாமி. உனக்கு இருந்த பண நெருக்கடி குறைய போகின்றதுடா சாமி. வாழ்க்கையில் பல காலங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த காலம் நிரந்தரம் அல்ல. மனதை உறுதிப்படுத்தி பொறுமையுடன் உழைத்து நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நல்ல மாற்றங்கள் படிப்படியாக வரட்டும்டா சாமி.
உன் மனதில் இருக்கும் கவலையை விட பெரியது உன் தைரியம். அந்த தைரியத்தை வளர்த்துக்கொள். சர்க்குருவை நினைத்து மனதார பிரார்த்தனை செய். புதிய வாய்ப்புகளை வரவேற்க தயாராக இருடா சாமி. இன்று நீ எடுக்கும் நல்ல முடிவுகள் நாளைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். மன அமைதியுடன் சிந்தி. முயற்சியை நிறுத்தாதே. நம்பிக்கையுடன் முன்னேறு. நல்ல நாளை எதிர்நோக்குடா சாமி. இன்று வரை இருந்த சோர்வை விட்டுவிடு சாமி. புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடங்கு. மனம் நிறைய பிரார்த்தனை செய்து உழைப்பின் தைரியமாக இருடா சாமி. உன் வாழ்க்கையில் வளம், அமைதி, மகிழ்ச்சி, நல்ல முன்னேற்றம் மலரட்டும்டா சாமி. உன் வீட்டில் சந்தோஷமும் மனநிறைவும் நிலைத்திருக்கட்டும்டா சாமி. சாமி, பணம் இல்லாத கஷ்டம் எவ்வளவு கொடுமையானது என்பது அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பல இரவுகள் தூக்கமின்றி கழித்திருக்கலாம். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மனதுக்குள் அழுதிருக்கலாம். ஆனால் இனி அந்த கண்ணீரை நம்பிக்கையாக மாற்று. தைரியமாக எழுந்து நில். மனதார பிரார்த்தனை செய். உன் உழைப்பை விட்டுவிடாதே. இன்று தொடங்கும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்கு வழித்திருக்கும்டா சாமி. வீட்டு வாடகை, கடன் தவணை, பிள்ளைகளின் படிப்பு, அன்றாட செலவுகள் என்று மனம் முழுவதும் சுமையாக இருக்கின்றது. கவலை உன்னை வெல்ல விடாதே. மனதில் இருக்கும் பாரத்தை சர்க்குருவிடம் இறக்கி வைத்து அமைதியாக பிரார்த்தனை செய். நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும். மனதை உறுதியாக வைத்து கொள்ளடா சாமி. இன்று உன் கையில் பணம் குறைவாக இருக்கின்றது. ஆனால் உன் கையில் இருக்கும் உழைப்பும் மன உறுதியும் யாராலும் பறிக்க முடியாது. அந்த 2 செல்வங்களையும் பிடித்து கொண்டு முன்னேறிடா சாமி. வாழ்க்கை நம்பிக்கையுடன் வாழும் மனிதன் ஒரு நாள் முன்னேற்றத்தை கண்டே தீருவான். மனம் சோராமல் புதிய நாளை வரவேற்று நடடா சாமி. எப்பொழுது என் கஷ்டம் முடியும் என்று பலமுறை கேட்டிருப்பாய். அதற்கான பதிலை இன்று பெற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற முயற்சி செய். மனம் அமைதியாக இருந்தால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அதுவே உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்து செல்லும்டா சாமி. உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்க வேண்டும் என்ற ஆசையோடு மனதார பிரார்த்தனை செய். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். நம்பிக்கையையும் உழைப்பையும் சேர்த்தால் வாழ்க்கை மெதுவாக மாறும். அந்த மாற்றத்தை பொறுமையுடன் எதிர்நோக்குடா சாமி. கடன் வாங்கியவர்களை பார்த்தாலே மனம் பதறுகின்றது. தொலைபேசி ஒலித்தாலே பயமாக இருக்கின்றது. அந்த பயத்தை உன் வாழ்க்கையை ஆளவிடாதே. தைரியமாக சிந்தித்து உன் செலவுகளை ஒழுங்குபடுத்து. மனதார பிரார்த்தனை செய்து புதிய வாய்ப்புகளை தேடு. இன்று எடுக்கும் சிறிய முடிவு கூட நாளை பெரிய மாற்றங்களாக மாறும்டா சாமி. நீ நேர்மையாக உழைத்து சம்பாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் மதிப்பு இருக்கின்றதுடா சாமி. அதனால் மனம் தளராதே. நல்ல எண்ணங்களுடன் தொடர்ந்து உழைத்து நம்பிக்கையுடன் சர்க்குருவை நினைத்து பிரார்த்தனை செய். உன் கையில் வளமும் மனநிறைவும் அதிகரிக்கும்டா சாமி. பலர் பணத்தால் பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் மன அமைதி இல்லாமல் வாழ்கிறார்கள். உனக்கு பணம் வேண்டும், அதே நேரத்தில் மனநிறைவு வேண்டும். அதற்காக அன்போடு வாழ வேண்டும். அமைதியாக பிரார்த்தனை செய். நல்ல மனதுடன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உயர்த்தும்டா சாமி. இன்று உன் கண்ணீரை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீரை வீணாக்காதே. அதையே உழைப்பாக மாற்று. மனம் உடைந்தாலும் முயற்சியை நிறுத்தாதடே சாமி. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வருகின்றது. அந்த வாய்ப்பை நம்பிக்கையுடன் வரவேற்று செயல்படுடா சாமி. பணம் இல்லாததால் பல ஆசைகளை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் கனவுகளை மட்டும் விட்டுவிடாதே. அவற்றை அடைய முயற்சி செய். மன நிறைய பிரார்த்தனை செய். பொறுமையுடன் உழைத்தால் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். நம்பிக்கையுடன் வாழும் மனிதன் தோல்வியில் நீண்ட நாட்கள் தங்க மாட்டான். உன் வீட்டின் வாசலில் மீண்டும் வளமும் மகிழ்ச்சியும் வர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள். வீட்டில் சண்டைக்கு பதிலாக சிரிப்பு இருக்கட்டும். கவலைக்கு பதிலாக நம்பிக்கை இருக்கட்டும் சாமி. ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களுடன் தொடங்கினால் மனமும் வாழ்க்கையும் மாறும்டா சாமி.
நேற்று வரை இருந்த கஷ்டம் இன்று முடிவடையவில்லை என்றாலும் நாளை நல்ல மாற்றம் வராது என்று யாரும் சொல்ல முடியாது. அதனால் மனதை உடைத்து கொள்ளாதே. நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னேறுடா சாமி. சர்க்குருவை நினைத்து அமைதியாக பிரார்த்தனை செய். உன் உழைப்பை தொடர்ந்து செய்யடா சாமி. உன் கையில் இருக்கும் சிறிய வருமானத்தையும் மதித்து பயன்படுத்த கற்றுக்கொள்ளுடா சாமி. சிக்கனமாக வாழ்வதும் ஒரு பெரிய அறிவு. அதோட உழைப்பையும் அதிகரிக்க முயற்சி செய்யடா சாமி. மன அமைதியுடன் வாழும்போது நல்ல சிந்தனைகள் பிறக்கும். அவை உன் வாழ்க்கையை முன்னேற்றும்டா சாமி. உலகம் உன்னை கைவிட்டது போல தோன்றினாலும் நீ உன்னை கைவிடாதேடா சாமி. உன் திறமையை நம்பு. உன் உழைப்பை நம்பு. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற முயற்சி செய். மனதில் இருக்கும் இருளை நம்பிக்கை என்ற ஒளியால் அகற்று. நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையுடன் வாழுடா சாமி. இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். உன் மனதில் இருந்த பயங்கள் குறையும். உழைப்பிற்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கும். பண நெருக்கடி குறைந்து அமைதியாக வாழும் நாள் விரைவில் அமைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குடா சாமி. இத்தனை நாட்களாக என்ன செய்வது என்று மனம் உடைந்து அமைந்திருக்கின்றாய். இனி அந்த சோர்வை விட்டுவிடு. இன்று முதல் என்னால் முடியும் என்று சொல்லி எழுந்து நில். மனதில் நம்பிக்கையை விதை. உன் உழைப்பை இரட்டிப்பாகி சர்க்குருவை நினைத்து மனதார பிரார்த்தனை செய். நல்ல எண்ணங்களுடன் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை மெதுவாக உயர்த்தும்டா சாமி. இன்று சிறிய மாற்றமாக தோன்றுவது நாளை பெரிய ஆசீர்வாதங்களாக மாறும்டா சாமி. வீட்டில் பணம் இல்லாததால் பல அவமானங்களை சந்தித்திருக்கலாம். பலரிடம் உதவி கேட்டும் தலை குனிந்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்களை நினைத்து அழாதே சாமி. அவை உன்னை உடைக்க அல்ல, வலிமையாக்க வந்த அனுபவங்கள். இன்று முதல் தைரியமாக வாழ ஆரம்பித்து விடு. உன் மனதில் இருக்கும் பயத்தை விட்டுவிடு. உழைப்பை நம்பு. சர்க்குருவை நம்பு. நல்ல காலம் வருவதற்காக கதவுகள் திறக்கும். கடன் வாங்கிய கைகள் ஒரு நாள் கொடுக்கும் கைகளாக மாற வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள். பிறருக்கு உதவி செய்யும் அளவிற்கு உன் வாழ்க்கை உயர வேண்டும் என்று பிரார்த்தனை செய். நல்ல மனதுடன் உழைக்கும் ஒருவரை வாழ்க்கை ஏமாற்றாது. பொறுமையுடன் முன்னேறு. உன் குடும்பத்தில் வளமும் சந்தோஷமும் அதிகரிக்கும்டா சாமி. பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் பணம் இல்லாத போது மன நிம்மதியும் பறிபோகின்றது. அதனால் மனதை உடைக்காமல் அமைதியாக சிந்தித்து உழைப்புக்கு புதிய வழியை தேடு. நல்ல முடிவுகளை எடு. மனம் நிறைய பிரார்த்தனை செய். சர்க்குரு உனக்கு தைரியமான மனதையும் நல்ல வாய்ப்புகளையும் அருளட்டும். பல மாதங்களாக உன் மனதில் இருந்த பண கஷ்டம் இனி குறைய வேண்டும் என்று இன்று உறுதியுடன் பிரார்த்தனை செய். உன் வீட்டில் வளம் பெருக வேண்டும். பிள்ளைகளின் முகத்தில் சிரிப்பு மலர வேண்டும். உழைப்பின் பலன் கிடைக்க வேண்டும். இந்த நம்பிக்கை மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணத்துடன் தொடங்குடா சாமி. தோல்வி உன்னை தேடி வந்திருக்கலாம். ஆனால் வெற்றியும் உன்னை தேடி வரும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. இன்று இருக்கும் கஷ்டம் நிரந்தரம் இல்லை. உழைப்பை நிறுத்தாதே. மனதை சோர விடாதே. நம்பிக்கையுடன் சர்க்குருவை நினைத்து பிரார்த்தனை செய்து உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து மலரும்டா சாமி. ஒரு காலத்தில் கையில் இருந்த பணம் இன்று இல்லாமல் போயிருக்கலாம். அதற்காக வாழ்க்கையும் முடிந்து விட்டது என்று நினைக்காதே. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்றமும் இறக்கமும் உண்டு. மீண்டும் உயர்ந்து நிற்கும் சக்தி உன்னுள் இருக்கின்றது. அந்த சக்தியை நம்பு. மன உறுதியோடு உழைத்து நல்ல நாளை வரவேற்க தயாராக இருடா சாமி. உன் வீட்டின் கதவை தட்டுவது இனி கவலைகள் அல்ல, நல்ல செய்திகள் ஆகட்டும். நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். தொழில் வளரும். வருமானம் அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். இந்த நல்ல எண்ணங்களோடு மனதார பிரார்த்தனை செய்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடங்குடா சாமி. சர்க்குரு உனக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. பணம் குறைந்தாலும் பரவாயில்லை, மன தைரியம் குறையக்கூடாது. தைரியமாக உழைத்து நேர்மையாக வாழுடா சாமி. பிறருக்கு நன்மை செய். உன் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் நிறையும்டா சாமி. இன்று இந்த வீடியோவை பார்க்கும்
பார்க்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு வேண்டுதல் இருக்கின்றது. அந்த வேண்டுதல் நல்ல வழியில் நிறைவேற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய். உன் வீட்டில் பண நெருக்கடி குறையும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மனம் நிறைய நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்து நல்ல காலம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது சாமி.